உங்களின் அகத்தியர் வாசி யோகம் சேனலில் இப்போது சித்தர்களின் வாசி யோக முறைப்படி ஜோதிடம் கணித்து தரப்படும். தனது மூக்கிலிருந்து சுவாசம் செய்யாமல் வாசியோகி ஆனந்தராஜா ஐயா வாசி யோகத்தில் தனது சிரசில் அவரது வாசியான மூச்சு காற்றை ஒடுக்கி 11ஆம் வாசல் மூலம் சுவாசம் செய்யும் ஒரு வாழும் சித்தர். பொதுவாக ஜோதிடம் கோள்களை சார்ந்து இருக்கும். ஆனால் நாங்கள் வாசியோக முறைப்படி உங்கள் வாசியான மூச்சு காற்றின் ஓட்டத்தை வைத்து உங்களின் சூரிய நாடி, சந்திர நாடி மற்றும் சுழுமுனை நாடி மூலம் உங்களுக்கு உங்களின் மெய் ஞான ஜோதிட பலன்களை வழங்குவோம். இந்த சேவையை பெற 6383316570 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைவதை வீடியோ எடுத்து உங்களின் முழு பெயர் மற்றும் வயதோடு அனுப்பவும். ஒருவர் 3 கேள்விகள் வரை கேட்கலாம். உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் துல்லியமான பலன்கள் வழங்கப்படும். அகத்திய மகானின் அருளோடு இந்த மெய் ஞான ஜோதிட முறைப்படி நீங்கள் உங்கள் பலன் அறிந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அகத்தியர் வாசி யோகம் யூடியூப் சேனலின் நோக்கம். வசம்பினுடைய மகத்துவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி கட்டினா கண்டிப்பா வசம்பு மூலியமா நமக்கு புனிதமான இப்போ இந்த உப்பு மஞ்சள் இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா உப்பும் மஞ்சளும் சேர்ந்தா வீட்டுல நிறைய ஐயா இப்போ வந்து தை மாதத்தின் பெருமை. இந்த ஆறறிவு உள்ள மனிதனுக்கு தான் இந்த 12 மாதங்கள் ஒரு வருடம். ஆனா தேவர்களுக்கு ஒரு நாள் வந்து மனிதனுக்கு ஒரு வருடம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஐயா இப்போ நாட்டு மருந்து கடையிலலாம் வசம்பு கிடைக்குங்க ஐயா. அந்த வசம்பினுடைய மகத்துவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வசம்புக்கு இருக்கக்கூடிய மூலமான பவர் எதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வசம்பு அப்படின்றது இந்த காற்றுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமான இந்த காற்றுல இருக்கக்கூடிய துஷ்ட காத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி துஷ்ட காத்து அப்படின்னா கண்டிப்பா மனிதனால ஜீரணிக்க முடியாத காத்து எது? கார்பன் டை ஆக்சைடு. அப்ப கார்பன் டை ஆக்சைட முக்கியமா கார்பன் டை ஆக்சைட முழுமையா இழுத்துக்கக்கூடிய தன்மை வந்து வசம்புக்கு உண்டு. அப்ப கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கிறதுக்கு உரிய தன்மை வந்து வசம்புக்கு இருக்கும் போது நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்றோம்னா கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்கும் வசம்பு. அப்படி இழுத்துக்கிறதுனால நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடான அந்த காத்துல வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை மேக்சிமம் வசம்பு இழுத்துக்கும். அப்படி இழுத்துக்கும் போது நமக்கு எந்த ஒரு துஷ்ட பிரச்சனையும் வராது. நம்மளுடைய சுவாசத்தை மூக்குல இழுக்க இழுக்க அந்த சுவாசம் உள்ளுக்குள்ள போக போக தான் எப்பயுமே நம்ம உடல்லையும் பிரச்சனை வருது. அதே மாதிரி நம்மளுடைய ஆக்சிஜன் அதிகமா நமக்குள்ள இருக்க இருக்க நமக்கு உடல்ல பிரச்சனை வராது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமா உடம்புல தங்க தங்க நம்ம உடம்புல பிரச்சனை வரும். இதுதான் உண்மையான விஷயம். அப்ப கார்பன் டை ஆக்சைடு உடம்புல தங்கக்கூடாது, ஆக்சிஜன் மட்டும்தான் உடம்புல தங்கணும். அதனால உடம்புல தங்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அதிகமா நம்ம இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய வாசல் கதவுல ஒரு வசம்ப கட்டணும். வசம்ப கட்டுனா நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடான துஷ்ட காத்து, நம்ம உடம்ப நாசப்படுத்தக்கூடிய காத்து எது? கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் டை ஆக்சைடை தான் நம்ம வெளியில விடுறோம். அப்படி வெளியில விடக்கூடிய அந்த காத்து நம்ம இந்த பூமண்டலத்துல எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கோம். அந்த காத்து நம்ம வீட்டுக்குள்ள வராம வசம்பு ஒவ்வொரு தடவையும் அந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிடும். கெட்ட சக்தியை உறிஞ்சிரும். இதைத்தான் சித்தர் மகான் சொல்றாங்க, கெட்ட சக்தியை உறிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஆனா கெட்ட சக்தின்னு உடனே பேய், பில்லி, சூனியம் அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு மூலியமா தான் பரவுது. அப்ப அது மூச்சை நம்ம அடக்கக்கூடாதுன்றதுனால இது சயின்ஸ் ரீதியா பார்த்தா வசம்பு கார்பன் டை ஆக்சைடை முழுமையா இழுத்துக்கும். அப்ப கார்பன் டை ஆக்சைடை முழுமையா இழுத்துக்கிட்டா நல்லபடியா நமக்கு ஆக்சிஜன் அதிகமா கிடைக்கும் நம்ம வீட்டுல. அதுக்காகத்தான் இந்த வசம்பை வந்து வீட்டு வாசல்ல கட்ட சொல்றாங்க எல்லா சித்தர் மகான்களும். இப்படி கட்டினா கண்டிப்பா வசம்பு மூலியமா நமக்கு புனிதமான ஆக்சிஜன் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய வரும். அப்ப ஆக்சிஜன் புனிதமா வரும்போது நம்ம அதை சுவாசிக்க சுவாசிக்க நம்மளுடைய மூளை நல்லபடியா செயல்படும். மூளை நல்லபடியா செயல்படும் போது நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி அடைய முடியும். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் வசம்போடைய ஆதி மூலமான அறிவியல் உண்மை. ஐயா இப்போ இந்த உப்பு மஞ்சள் வீட்டுல தினமும் யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய மகத்துவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. உப்பை பத்தி சொல்லணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம சொல்லோட ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்கோம். எப்படின்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்கோம். உப்பு போடாம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா, ஆனா அந்த உப்பே அதிகமா சாப்பிட்டா நம்ம உடம்பும் குப்பையில, அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உடம்புல பிரச்சனையும் வந்துடும். அப்போ உப்பு அளவான உப்பு ஏன் சேர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனா எப்பயுமே உப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பொருளோட உப்பு சேர்ந்தாலும் அந்த பொருளை அது சுவையை அதிகப்படுத்தும். அதுதான் உப்போட வேலை. அதே மாதிரி இந்த ஆன்மீகத்திலையும் உப்பு எந்த பொருளோட சேர்ந்தாலும் அந்த சக்தியை அது அதிகப்படுத்தும். இப்ப உப்பையும் மஞ்சளையும் சேர்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படின்றது எப்பொழுதும் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துறது. அப்போ உப்போடு மஞ்சள் சேரும்போது பாசிட்டிவ் எனர்ஜி பல மடங்கு அதிகரிக்கும். அதனாலதான் உப்பையும் மஞ்சளையும் எல்லா பூஜையிலையும் சேர்க்க சொல்றாங்க. ஏன்னா உப்பையும் மஞ்சளையும் சேர்க்க சேர்க்க பாசிட்டிவ் எனர்ஜி பன்மடங்கு அதிகரிக்கும். இப்போ மஞ்சளை மட்டும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா மஞ்சள்ல ஒரு 5% பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு வைங்க. அத மஞ்சளை வந்து உப்போடு கலக்கும் போது அது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 50, 60, 70% வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தும்.
அப்ப பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எது, பாசிட்டிவான விஷயம் எது? கண்டிப்பா நம்ம உடல் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. அப்ப ஆக்சிஜனை அதிகப்படுத்தும் உப்பும் மஞ்சளும் சேரும்போது, இதுதான் உண்மையான விஷயம். அப்ப பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துறது உப்பும் மஞ்சளும். அதனாலதான் எல்லா சித்தர் மகான்களும் எல்லா பூஜைகள்லயும் உப்பையும் மஞ்சளையும் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த உப்பு மஞ்சளும் சேர 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 பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கும். ஆனா மஞ்சள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, வெறும் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் கிடையாது. அது நெகட்டிவ்ல போட்டா நெகட்டிவா வேலை செய்யும், பாசிட்டிவ்ல போட்டா பாசிட்டிவா வேலை செய்யும். இதுதான் உண்மையான விஷயம். ஆனா இப்போ உப்பையும் மஞ்சளும் சேரும்போது கண்டிப்பா மஞ்சள் பாசிட்டிவ்ல தான் வேலை செய்யும், பல மடங்கு அதிகரிக்கும் உப்போட சேரும்போது. இதுதான் உண்மையான விஷயம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம சமையல்ல உப்பையும் போடுறோம், மஞ்சளையும் போடுறோம். ஆனா உப்பாலதான் நம்ம சமையலுக்கு சுவையே வருது. அது மஞ்சளோட கலக்கும் போது அந்த சுவை கொஞ்சம் அதிகமாகுது. இதுதான் விஷயம். இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா உப்பும் மஞ்சளும் சேர்ந்தா வீட்டுல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதனாலதான் உப்பும் மஞ்சளும் வந்து எப்பொழுதும் நம்ம உணவுல இருந்தே சேர்த்துக்கிறோம். அப்ப அது உணவா மாதிரி உடலுக்குள்ள போகும்போதும் அந்த உடலுக்கும் சக்தியை கொடுக்கும். அப்படின்றதுனாலதான் நம்ம பாரம்பரியமா நம்மளுடைய சமையல்ல உப்பு மஞ்சளுமே சேர்த்துக்கிட்டே வரும். எப்பவுமே உப்பு மஞ்சள் அப்படின்றது பாசிட்டிவ் எனர்ஜியை பல மடங்கு அதிகப்படுத்தும். ஐயா, இப்போ வந்து தை மாதத்தின் பெருமை பத்தி வாசியோகம் ரீதியா கொஞ்சம் நமக்கு விளக்குங்க ஐயா. ஏன்னா நமக்கு வந்து தை மாதம்னாலே நமக்கு ரொம்ப ஸ்பெஷலா பேசுவாங்க. இப்ப அது மாதிரி தமிழ் மாதங்கள், தை மாதம், இதை பத்தின வாசியோக விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நாம எல்லாரும் இந்த இங்கிலீஷ் மாதமான ஜனவரி பிப்ரவரி இருக்கு பாருங்க, அதைத்தான் எல்லா நாட்டிலையும் கணக்கிடுவாங்க. ஆனா நம்ம அது அப்படி கிடையாது. தமிழ் மாதங்கள் தான் நம்ம எல்லாரும் கணக்கிடுறோம். இப்போ இந்த மாதங்களுடைய கணக்கு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு 6 அறிவு இருக்கு. நம்மளை படைச்ச இறைவனான, நமக்கு உயிர் கொடுத்த இறைவனான தேவர்களுக்கு 7 அறிவு இருக்கு. அப்ப 7 அறிவு இருக்கிற அந்த தேவர்களுக்கு இந்த 6 அறிவு உள்ள மனிதனுக்கு தான் இந்த 12 மாதங்கள் ஒரு வருடம். ஆனா தேவர்களுக்கு ஒரு நாள் வந்து மனிதனுக்கு ஒரு வருடம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு நாள் அப்படின்றது வந்து தேவர்களுடைய ஒரு நாள் அப்படின்றது மனிதனுடைய ஒரு வருடம் அப்படின்னா, அப்ப தேவர்களுடைய 24 மணி நேரம் வந்து நமக்கு 12 மாசம். அப்போ ஒரு மாசத்துக்கு 2 மணி நேரம். இப்படிதான் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு மாசத்துக்கு 2 மணி நேரம் அப்படின்னா, அப்போ எந்த டைமிங் வருது தை மாசம் அப்படின்னு பார்க்கணும். அதுல பார்க்க போனா நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா, தை மாசம் அப்படின்றது வந்து 6ல இருந்து 8 மணி காலையில வரக்கூடிய 6ல இருந்து 8 மணி தான் தேவர்களுடைய டைம். அப்போ தேவர்களுடைய ஒரு நாளோட ஆரம்பமான 6ல இருந்து 8 தான் தை மாதம் நமக்கு, மக்களுக்கு, மனிதர்களுக்கு. அப்போ மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தை மாதம் வந்து தேவர்களுக்கு 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் காலையில. அப்ப 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தேவர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்வாங்க. அப்ப சூரிய நமஸ்காரம் செய்யறதுனாலதான் இந்த தை மாசத்துல எல்லாரும் சூரியனுக்கு படைக்கக்கூடிய அந்த தை பொங்கலை நாம எல்லாரும் கொண்டாடணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டதே தேவர்கள் 6 to 8 சூரிய நமஸ்காரம் பண்றாங்க. அதே மாதிரி மனிதர்களும் தேவர்களை பின்பற்றணும். ஏன்னா தேவர்கள் தான் எல்லா மனிதர்களுக்கும் உயிர் கொடுத்திருக்காங்க. அருவமான அந்த தேவர்கள் தான், 7ஆம் அறிவு படைத்த தேவர்கள் தான் 6ஆம் அறிவு படைத்த மனிதனை படைச்சிருக்காங்க. அப்போ 7ஆம் அறிவு படைத்த தேவர்கள் என்ன பண்றாங்களோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு மாதமா நம்ம செய்ய ஆரம்பிச்சா கண்டிப்பா எல்லா விஷயத்திலயும் நம்ம வெற்றி அடைய முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தை மாசம் வரக்கூடிய எல்லா நாட்கள்லயும் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணா நமக்கு சூரியனால இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். இதைத்தான் சித்தர் மகான்கள் ரொம்ப தெளிவா எல்லாம் சொல்லியிருக்காங்க. தை மாசத்துடைய மிகப்பெரிய பெருமையே சூரிய நமஸ்காரம் செய்யறதுதான். இதுதான் உண்மையான விஷயம். வந்து முருகர் அவரை வந்து வணங்குறதுக்கு வாசியோக ரீதியா ஒரு மூலமான மந்திரம், முருகப்பெருமானுக்கு வேல் இருக்கு. அந்த வேல் வந்து ஒரு முக்கோணத்தின் வடிவம். அப்ப முக்கோணத்தின் வடிவமா தான் முருகப்பெருமானுடைய மந்திரத்தையும் நாம ஜபம் பண்ணணும். அப்போ முக்கோணத்தின் வடிவமா எப்படி ஜபம் பண்றது அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் வந்து விரதம் இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும்னா அது கரெக்டான நாள் எது? சந்திரன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய தாய் நாடி. அதனால நல்லா நான் வச்சுக்கோங்க, தாய் நாடி தான் சந்திரன். அப்போ தாய் மூலியமா வரக்கூடியதும் தந்தை மூலியமா வரக்கூடிய பாவங்களையும் கர்மாவையும் ஒருத்தன் போக்கணும்னா அவன் பிறந்த இப்போ வாசியோகம் பயில்ற ஒரு நபர் வந்து எந்த நிலையில வாசியோகத்தை எந்த நிலையில இருக்கும் சித்தர்கள் பாடலுடைய மெயினான விளக்கம் எப்போ கரெக்டா புரியும் யாரு? வாசியோக பயிற்சி செஞ்சு சிரசுக்குள்ள ஒடுங்கினதுக்கு அப்புறம் தான், வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி நிலைகளை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருமே வந்து பாடல்களை ஏற்றிருக்காங்க.
அப்படி பாடல்களை எழுதினவங்க சிரசுக்குள்ள ஒடுங்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து வந்த அந்த நாண அறிவு மூலியமா தான் எல்லா பாடல்களும் எழுதியிருக்காங்க. அப்போ நாண அறிவு மூலியமா அவங்க சித்தர்கள் வாசியோக பயிற்சியில சிரசுக்குள்ள ஒடுங்கி எழுதின அந்த பாடல்கள் உங்களுக்கு புரியணும்னா கண்டிப்பா